ஷலாம் அலைக்கும் நண்பர்களே. இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு பற்றி பேசும் வாய்ப்பு எனக்கு கொடுத்த அல்லாவிற்கு நன்றி என்று தான் நான் சொல்ல வேண்டும். வாய்ப்பு கொடுத்ததற்கே நன்றி என்றால் ரமலான் நோன்பு நூற்பவர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து வைத்திருப்பார் அல்லாஹ் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரமலான் நோன்பு மாதம் முழுவதும் கடைபிடிப்பதின் அவசியம் ஒன்றுதான். அல்லாவின் அருள், அல்லாவின் பார்வை என் மீது, என் குடும்பத்தின் மீது விழ வேண்டும் என்பதுதான் நோன்பின் நோக்கம். ரம்ஜான் என்றாலே மற்ற மதத்தினர்தான் பெருமகிழ்ச்சிக்கு ஆளாகுகின்றனர். காரணம், எனது நண்பன் ஹக்கீம் ரம்ஜான் அன்று பிரியாணி விருந்து வைப்பான், மாதம் முழுவதும் நோன்பு கஞ்சி கிடைக்கும் என்ற மகிழ்ச்சி. இதற்காக தான் நாம் இந்தியாவில் இருக்கின்றோம். இந்த ஒற்றுமைதான் நம்மை இணைக்கின்றது. எம்மதமும் சம்மதம், இதுதான் இந்தியாவின் கோஷம். இந்த மகிழ்ச்சிக்கு மதம் ஒரு தடையல்ல, மொழி ஒரு தடையல்ல. உலகம் முழுவதும் இந்த மகிழ்ச்சி பரவி கிடக்கின்றது. வாருங்கள், ரம்ஜான் பற்றி தெளிவோம். ரம்ஜான் நோன்பு இருப்பவர்கள் ஒரு நாள் நோன்பை கடைபிடித்தால் அல்லாஹ் அவன் வாழ்வின் கஷ்டத்தில், பாவத்தில் இருந்து 70 ஆண்டுகள் தூரமாக வைக்கின்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு நெருப்பை நாம் அதன் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். நெருப்பின் வெப்பத்தை நம்மை தூக்கி 70 கிலோமீட்டர் தள்ளி வைத்து விட்டால் எப்படி இருக்கும்? இதை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறார் நோன்பின் மூலம். நோன்பு இருப்பவர் முன்பு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. எவ்வளவு உயரிய நோன்பு பாருங்கள். தனது உதட்டில் சொட்டு தண்ணீர் கூட படாமல் நோன்பு இருக்கும் உன்னை நான் அணைத்துக் கொள்வேன் என்கிறார் அல்லாஹ். நோன்பின் போது தண்ணீர், உணவு எடுப்பதில்லை. சண்டைக்கு வருபவனிடம் தீய சொற்களை பயன்படுத்துவதில்லை. மது, மாது, புகைப்பழக்கம் அறவே இல்லை. நோன்பு இருக்கும் உன்னை யாராவது வந்து அடித்தால் கூட துளியும் கோபத்தை வெளிக்காட்டாமல் நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொல் என்கிறார் அல்லாஹ். அவன் புரிந்து உன்னை விட்டு விலகி விடுவான். அதே போன்று ரம்ஜான் நோன்பு முதல் நாளில் அல்லாஹ் சாத்தான் வாழும் கோட்டை கதவை பூட்டி வைப்பதாக நம்பப்படுகிறது. சொர்க்கத்தின் கதவை மாதம் முழுவதும் திறந்து வைப்பதாக ஐதீகம். இந்த ரமலான் மாதம் மிகவும் புனிதமான மாதம் என்கிறார் அல்லாஹ். ரமலான் நோன்பு இருப்பவர்களின் கஷ்டங்களை போக்கி புதிய சொர்க்க வாழ்க்கையை கொடுப்பதாக நம்பப்படுகின்றது. இறைவன் சொல்வதை கேட்டு அவர் காட்டும் வழியில் பயணம் செய்தால் நிச்சயம் சொர்க்கவாசல் கதவு உங்களுக்காக திறந்துள்ளது என்பது அல்லாவின் போதனைகள் கூறுகின்றன. நான் கண்ட இஸ்லாம். நான் மதுரையில் பிபி குளத்தில் இருந்தேன். அப்போது அந்த தெருவில் நான் இருந்தது இஸ்லாத்தின் தெருவு. அப்போது ரமலான் மாதம் வந்து அங்கு நடந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் இருந்த வீடு முஸ்லீம் அண்ணன் வீட்டில்தான் நான் குடியிருந்தேன். அப்போது ரம்ஜான் அன்று அவர்கள் வீட்டு வாசலில் 4 ஆடுகளை வெட்டி கூறு கூறாக வைத்தனர். ஆகா, இவ்வளவுவா சாப்பிட முடியும் என்று நான் நினைத்தேன். அல்லது சமைத்து பிரியாணியாக கொடுப்பார்கள் என நினைத்தேன். ஆனால் அவர்கள் அந்த ஆட்டை வெட்டி கூறு கூறாக வைத்து அரை கிலோவாக வைத்து அதை வரும் அனைவருக்கும் அரை கிலோவாக அந்த ஆட்டு கறியை பகிர்ந்து கொடுத்து உண்மையில் சந்தோஷத்தை அடைந்தனர். பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இது போன்ற ஒரு புண்ணியம், இது போன்ற ஒரு சந்தோஷம் கொடுத்து மகிழ்வது என்பது இங்குதான் நம்மால் காண முடிகிறது. இந்த சந்தோஷத்தை தான் ரம்ஜான் பண்டிகை என்றதும் அனைவரும் சந்தோஷம் கொள்கின்றனர். ஏனென்றால் அன்று அவர்கள் வாழும் இடத்திற்கு நாம் சென்றாலே அவர்களுடன் நாமும் அந்த ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட முடியும். அதே போன்று நாம் ஏதாவது உதவி என்று கேட்டால் சிறிதும் மனம் கோணாமல் உதவி செய்யும் குணம்
அண்ணன் ரஹமத் அவர்களிடம் இருந்தது. இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவருக்கும் ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள்.